அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, குலதெய்வம் நம் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த உயிரினங்கள் நம் வீட்டுக்கு வரும். அது என்ன உயிரினங்கள் வந்தால் என்ன அறிகுறி என்பதை பத்தின பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில 5 உயிரினங்கள் அடிக்கடி நம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, நம்ம வீட்ல குலதெய்வத்தின் நடமாட்டமும், குலதெய்வ சக்தியும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இந்த உயிரினங்கள் என்னென்ன எல்லாம் அது நமக்கு உணர்த்துகின்றது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது கூடவே உங்களுக்கு குலதெய்வத்தை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வ சக்தி அப்படிங்கிறது ஒரு உன்னதமான சக்தி. குலமக்கள் வீட்டுக்கு குலதெய்வம் தாராளமாய் வரும், உரிமையோடு வரும். அப்படி வரும் குலதெய்வத்தின் சக்தியை உணர்ந்து ஒரு சில உயிரினங்களும் நம் வீட்டிற்கு வரும். மேலும் அந்த உயிரினங்கள் என்ன செய்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்க போற நன்மைகளை உணர்த்துவதாகவும் இருக்கும். அந்த வகையில நாம் பார்க்க போற முதல் உயிரினம் குளவி. ஐயோ குளவியா, கொட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வருகிற குளவியை அடிச்சு வெளியில விரட்டிடுவோம். இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறத வந்துட்டு அடிச்சிடுவோம். ஆனா ஒரு சில குளவிகளை பார்த்தீங்கன்னா அது நம்மளை கடிக்காது, துன்புறுத்தாது. அது மாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்து கூடு கட்டி தன் இனத்தை பெருக்கிக் கொண்டு செல்லும். தெய்வசக்தி நிறைந்திருக்கிற வீட்டில்தான் குளவி கூடு கட்டவே ஆரம்பிக்கும். அந்த குளவி கூடு கட்டுவது அதோட இனப்பெருக்கத்துக்காக மட்டும் அல்லங்க. யாரேனும் உங்க வீட்டுல குழந்தை பேருக்காக காத்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பேறு கிடைக்கப் போகுது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலும் குளவி உங்க வீட்டில் கூடு கட்டும். அடுத்து இரண்டாவது உயிரினம் தவளை. பொதுவாக தவளை நம் வீட்டை சுற்றி சாக்கடைகள், தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களிலோ இல்லை அதிக புதர்ச்செடிகள் மண்டி இருந்தால் தவளைகள் வரும். அப்படி வருவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வருவது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் தவளை திடீரென உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு பணவரவு ஏற்பட போகின்றது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, உங்களுக்கு உங்கள் பண கஷ்டங்கள் தீரப்போகின்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு தவளை திடீரென உங்க வீட்டுக்கு வந்தாதான் அதிக தவளைகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தவளைகள் உங்க வீட்டுல இருந்துச்சு, இல்ல அதிகமான தவளை, தேரை இதெல்லாம் வருதுன்னா கட்டாயம் பாம்பும் வரும். அதனால அப்படி வராமல் இருக்க உங்க வீட்டை சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே ஒரே ஒரு தவளை தற்செயலாக உங்க வீட்டுக்குள் நுழைந்தால் உங்க வீட்டில் குலதெய்வ சக்தி இருப்பதாகத்தான் அர்த்தம். அடுத்து மூன்றாவதாக சிட்டுக்குருவி. இப்ப எல்லாம் சிட்டுக்குருவியை பார்க்கிறதே ரொம்ப அபூர்வம். அதிலும் நகரப்புறங்கள் என்றால் மிகவும் கடினம். அப்படி இருந்தும் அடிக்கடி உங்க வீட்டிற்கு உட்புறமாகவோ அல்லது வீட்டின் வளாகத்திற்கோ சிட்டுக்குருவி வந்தால் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் குலதெய்வ அருளும் சக்தியும் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதே சமயம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து துன்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். இது எதனாலனா பொதுவாகவே நம் சாஸ்திரங்களில் காகம், நாய், ஆந்தை, பல்லி, சிட்டுக்குருவி இது போன்ற உயிரினங்களுக்கு தெய்வ நடமாட்டத்தை கிரகிக்கும் சக்தி இருக்கின்றது என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சிட்டுக்குருவிக்கு உங்களால் முடிந்த சிறு தானியங்களை உண்பதற்கு கொடுங்க. இதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். நான்காவதாக பார்க்க போற உயிரினம் ஆமை. என்னங்க ஆமையை போய் சொல்றீங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. நீங்க என்னன்னா ஆமை வீட்டுக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க, உண்மையிலேயே ஆமை அப்படிங்கிறது விஷ்ணுவின் அவதாரம். வீட்டில் உயிருள்ள ஆமையை வளர்க்க கூடாதுன்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குங்க. ஆனால் ஆமை உருவம் கொண்ட பொம்மைகளை, சிலைகளை வீட்டில் வச்சிருந்தால் அது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றலை பெருக்கும். நம்ம வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், நம் வீட்டுக்கு ஆமை வந்தால் ஆமைக்கு ஆயுட்காலம் ரொம்ப அதிகம். அதனால் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஆயுள் விருத்தி ஆகும். அதே சமயம் ஆமையின் வருகை நமக்கு குலதெய்வ நடமாட்டத்தையும் உணர்த்துவதாக இருக்கும். அந்த ஆமையை துன்புறுத்தாமல் கடலிலோ நீர்நிலைகளிலோ விட வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய உயிரினம் பசு. பொதுவாகவே பசு என்பது தெய்வீக சக்தி உடைய ஒரு உயிரினம்.
அப்படின்னு நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டு இருக்குங்க. வீட்டில் கிரகப்பிரவேசம் வைக்கும்போதும் பசுவும் கன்றும் வீட்டிற்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இயல்பாகவே உங்க வீட்டுக்கு பசு வந்து தண்ணீர் குடிக்கிறது, இல்லைன்னா ஏதாச்சும் சாப்பிட கேட்டு சாப்பிடுதுன்னா, உங்க வீட்டில் உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதே சமயம் உங்க வீட்டையே பசு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்ததாக, பல்லி, தும்பி என்று அழைக்கப்படும் தட்டான்பூச்சி, வெட்டுக்கிளி மற்றும் காகங்கள் அடிக்கடி உங்க வீட்டிற்கு வந்தால், நிச்சயமாக உங்க வீட்டில் 100% குலதெய்வ சக்தியும் அருளும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். சரி நண்பர்களே, உங்க வீட்டிற்கு எந்தெந்த உயிரினங்கள் வந்திருக்குன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. அது கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.